ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான மிளகாய் கிள்ளி சாம்பார் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சாம்பாரை வந்துட்டு தண்ணி சாம்பார் கூட சில பேர் சொல்லுவாங்க. வாங்க, இப்போ வந்துட்டு ஒரு குக்கரில் 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கிட்டேன். அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக இதோட பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பருப்பும் தக்காளியும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி நம்ம விட்டுக்கலாம். இப்போ இதை வந்துட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த டைமில் இந்த சைஸ் இருக்கிற புளியை வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இந்த சாம்பாருக்கு அதிகமாக நம்ம புளி சேர்க்க வேண்டாம், இந்த அளவு சேர்த்தாலே போதும். இப்போ பாருங்கள், பருப்பு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு, நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு கரண்டியால் இதை நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ இந்த பருப்பு நல்லா மசிஞ்சிடுச்சு, தக்காளியும் நல்லா மசிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இல்லை கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, 10 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் அந்த பச்சை மிளகாயில் இருக்க காரம் இந்த சாம்பாரில் கிடைக்கும். நீங்கள் அப்படியே சேர்த்துட்டிங்க, அதிகமாக வதக்கலைன்னா அந்தளவு காரம் இருக்காது. ஏன்னா இந்த சாம்பாரில் நம்ம மிளகாய் தூள் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதே சமயம் சாம்பார் பொடியும் சேர்க்க போகிறதில்ல. ரொம்பவே சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும். இப்போ இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப வதங்க வேண்டாம், கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு வதங்கியிருந்தால் போதும். அப்போ தான் இந்த சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த அளவு வதங்கியிருந்தால் போதும். இப்போ இதை நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 200 ml அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இதை கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுத்து இதோட ஏற்கனவே ஊற வச்சு எடுத்துருக்க புளியை நல்லா கரைச்சி அதோட தண்ணியை மட்டும் இதோட சேர்த்துக்கிறேன். திரும்பவும் நல்லா கலந்து விட்டு இதை ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு சாம்பார் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தால் இந்த சாம்பார் அந்தளவு நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சு சாம்பார் நல்லா கொதி வருது. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டால் போதும். நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி இலைகளை போட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான மிளகாய் கிள்ளி சாம்பார் இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். கண்டிப்பாக எல்லோரும் ஒன் டைம் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.